இது போல திருவள்ளுவர் பேசினாங்க. ஓ, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அதன் மூலியமா குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க. நானும் அந்த வார்த்தையை அநேகத்தர் அசட்டை பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் பணி நிமித்தமா நான் பைக்ல டிராவல் பண்ணிட்டு போயிருக்கும் போது பஸ்ஸும் பைக்கும் நேருக்கு நேரம் மோதி என் தலையில கிட்டத்தட்ட 48 தையலுக்கு மேல போற அளவுக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது. என்னை மருத்துவமனையில கொண்டு சேர்க்கிற பொழுது காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம், உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவர் ஆலோசனை சொன்னாங்க. என்னுடைய குடும்ப சூழல் பாத்தீங்கன்னா மிக வயதான ஒரு அப்பா, வெளி உலகமே தெரியாத அம்மா, 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத அக்கா, இப்படிதான் குடும்பத்துக்கு நிலைமையா இருந்தது. அந்த நிலைமையில இருந்து என் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை நான் தான் இருந்தேன். பட் ஆனா எனக்கு அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரே பழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப எனக்கு சுவிசேஷம் சொன்னேன். அதே சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, ஏசப்பா நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சூழ்நிலை இல்லை, ஆனால் அவங்க எனக்காக பிரேயர் பண்ணாங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க. பிற்பாடு நான் வீட்டுக்கு வரும்போது மருத்துவர்லாம் சொன்னது என்னன்னா, இவன் பிழைச்சிட்டான், பட் ஆனா கண்ணு தெரியறது கஷ்டம், வாய் பேசுறது கஷ்டம், காது கேட்கறது கஷ்டம் சொல்லிட்டு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. இதெல்லாம் சூழ்நிலை மீறி நான் எப்படா பழைக்க போறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க பொழுது எனக்கு சுவிசேஷம் சொன்னேன். இருள் இருக்கிறியே, நீ வெளிச்சத்தை காணும்படியா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டேங்க. என் வாழ்க்கையில இருந்த எல்லா இருளும் மாறினது. இருள் என்பது அறியாம நான் செய்த பாவங்கள், இதெல்லாம் பாவம் தெரியாம தான் நாங்க பண்றோம். இன்னைக்கு பாவம் செய்யறவங்க எல்லாம் கேட்டா, நீங்க தெரிஞ்சா விரும்பியா பண்றீங்கன்னா இல்ல ஏதாச்சும் ஒரு சூழல்ல இது நீ வேண்டாம் விருப்பம் பண்ணுவீங்க, இது வந்து விடுதலையாகிறது எனக்கு வழியேன்னு சொல்லுவீங்க. பட் ஆனா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சியரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. நீங்க பாவம் எதெல்லாம் காரணம் சொல்றீங்களோ அந்த காரணத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவால தான் மாற்ற முடியும். என் வாழ்க்கையில சொன்ன என் திருமணமாகாத என் சகோதரிக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில அநேக பாவங்கள் இருந்தது. காரணம் சொன்னா, என் குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, எங்க அக்கா கல்யாணம் ஆகல, எங்க குடும்பத்துல வறுமை இருக்கு, இதுதான் நான் குடிக்கிறதுக்கு காரணம், நான் பாவம் செய்யறதுக்கு காரணம் சொன்னேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என் சொந்த உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே இருதயத்துக்கு வாங்க, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க சொல்றாங்களே இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பாங்க, இயேசு கிறிஸ்து வந்தா குடும்பத்துல இருக்க சூழ்நிலை மாறும் சொல்றாங்களே, என் குடும்பத்துக்கு வாங்கன்னு சொல்லி நான் கேட்கிறப்போ என் வாழ்க்கையில ஆண்டவர் வந்தாங்க. என் இருதயத்துல முழு சொந்தமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அவர் சொந்தமா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கையில இருந்த வறுமைகள் மாறினது. திருமண தடைகள் அநேக இருந்த பொழுது நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என் சகோதரியுடைய திருமண தடையை மாற்றினாங்க. எங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களும் கலக்கங்களும் மாறிச்சு. அது வரைக்கும் தெரியாது நம்ம இருள தான் இருக்கிறோம், வெளி உலகத்தை ஆண்டவர் பத்தி தெரியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்தாங்க. நான் நல்லா பார்க்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன், கேட்க ஆரம்பிச்சேன், நல்லா நடக்க ஆரம்பிச்சேன். இதோட மாத்திரம் நிச்சயம் கொள்ளல, என் குடும்பத்துல இருந்த எல்லா வறுமைகளும் மாறிச்சு. ஒருவேளை பாவத்துல அடிமையா இருக்கிறீங்களா? குடும்பத்துல வறுமை இருக்கா? யாராச்சும் உங்க குடும்பத்துல இது போல திருமணம் ஆகாம குழந்தை பிறக்காம எத்தனையோ பேரு கதறி கொண்டிருக்கிறீங்களா? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இருதயத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சர்ச்சைக்கு போனோமா? அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதா? இல்ல, நீங்க முதல்ல ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆலயத்துக்கு போக தேவையில்ல, ஒரு தனி அறையில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. இதோட தம்பி வைத்தியகாரத்தனமா நின்று கத்தி கொண்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருதயத்துல வந்தா குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை மாறும் சொல்றாரு. இது உண்மையா? அப்படிப்பட்ட தேவன் உண்டுன்னா எங்ககிட்ட பேசுங்க, கேட்டு பாருங்க. அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களோடு பேசினார், எங்க வாழ்க்கை மாறிச்சு. உங்களோட அந்த ஆண்டவர் பேசுவார், உங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நீங்க சோதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.